உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு வடித்து வச்சிருக்கிற சாதத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நீள நீளமாக. மெதுவாக இதை உள்ளேருந்து நம்ம எடுத்து மெதுவாக இதை கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்த உடனே மெதுவாக இதை கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. லேசாக அதை கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஃப்ரை பீசஸை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.